நீ ஒரு சிவனாகங்கிறத அவங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவளை ஓங்கூடையே இருக்க வச்சோம். இப்போ ஓம்புடி எங்க கையில. காலச்சக்கரத்தை எடுத்துட்டு போற வரைக்கும் நீ எதுவுமே பண்ணாம இருந்தீன்னா உனக்கு நல்லது. நீ உண்மையானவனை நம்பி குருஸ்தானத்திலிருந்து நான் வைத்தியத்தை கத்து கொடுத்ததுக்கு நீ பண்ற பிரயோஜனமா இது? நான் உன்கிட்ட எதையும் கத்துக்க நினைக்கல. உனக்கு என் மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் கத்துக்கிற மாதிரி நடிச்சேன். ஏமாந்தது உன்னோட முட்டாள்தனம். நாங்க காலச்சக்கரத்தை எடுக்கிறதுக்கு நீ தான் தடையா இருப்பேன்னு தெரியும். நீ சிவனாகமா இல்லாம நீ வெறும் மனுஷியா மட்டும் இருந்திருந்தா உன்னை என்ன வேணும்னாலும் பண்ணிருக்கலாம். ஆனா நீ சிவனாகமா இருக்கிறதால உன் பலவீனம் என்னங்கிறது உன் கூட பழகுனாதானே தெரியும். உனக்கு ஆகாதுன்னு நீ சொன்ன சஞ்சீவி வேறதான் உன்னை கொல்ற ஆயுதமா நான் பயன்படுத்தி இருக்கேன். இனி உன்னால எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கத்து கொடுக்கணுங்கிற நினைப்புல நான் இருந்தேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியடி. காலச்சக்கரங்களை அடையிறதுக்காக எவ்வளவு பெரிய துரோகத்தை வேணும்னாலும் பண்ணலாம். அதோட வேல்யூ அப்படி. அவரை விடு, இல்லைன்னா குழந்தை உயிரோட இருக்காது. கையை எடு, எடுன்னு சொல்றல. அங்கேயே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்சாலும் குழந்தை தலை சதறிடும். குழந்தை துடி துடிச்சு சாகிறத பாக்குறியா? சொல்லு, சுடவா? இப்ப குழந்தை நம்ம கைக்குள்ள இருக்கு. இப்ப இவளை வெட்டுங்க. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ அவங்கள அழிச்சிடு. இவளுக்கு குழந்தை மேல பாசம் இருக்கிறப்ப இவளால ஒன்னும் செய்ய பட்டியா? வெட்டுங்க இவளை. வெட்டுங்க இவளை. அழிச்சிடுமா, அழிச்சிடு. சிவனாகம் பாசத்துக்கு கட்டுப்பட்டது. வெட்டுங்க. வெட்டி தள்ளுங்க. அம்மா, ரொம்ப வலிக்குதா? இல்லடா. உனக்கு வலிக்குது. நீ பொய் சொல்ற. நான் வலியை சரி பண்றேன். மாரியாத்தா, பார்வதிக்கு வலி சரியாயிடணும். நீங்க நந்தினி கூட போய் விளையாடுங்க. சரிம்மா.
அதோட வால் பகுதிய திரும்ப சேராத அளவுக்கு நெருப்ப வச்சு அதை கொளுத்துங்க. பிச்சோ புரியுது பாட்டில. ஊத்து. குழந்தை எப்படி? ஓடாத, நில்லு நில்லுன்றல. வாங்கப்பா போலாம். எங்க போனா?
ஐயோ, ஏய் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, இங்க வந்து பாருங்கப்பா, சீக்கிரம் வாங்க, குழந்தைகிட்ட ஒரு பாம்பு படபடுத்தி நிக்குது, சீக்கிரம் வாங்க, வாங்கப்பா வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. நீங்க இருக்க வேணாம், சீக்கிரமா காட்டு கோவிலுக்கு போ, சீக்கிரமா போ. வாங்கப்பா வாங்கப்பா, என்ன பாருங்கப்பா, கேட்கப்பா, வாங்க 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 வாங்க, ஐயோ வாங்க வாங்க வாங்க. போ நந்தினி, சீக்கிரம் போ, இங்க இருந்து சீக்கிரம் போ. அட வாங்கப்பா, குத்திர போகுது, சீக்கிரம் வாங்க. இந்த குழந்தை எப்படிப்பா காட்டுக்கு வந்துச்சு? அண்ணே வேகமா வாங்க, சீக்கிரம் ஓடியாங்கப்பா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எங்க? பாப்பா, பாம்புங்கம்மா, அந்த பக்கம் ஓடிடுச்சு. உனக்கு ஓடிடுப்பா. ஏய், குழந்தைக்கு என்ன பாருங்க. பாம்பு நம்ம கடிக்கலையே. தனியா இருக்கு வந்த. குழந்தை தூக்கு. உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. வாங்கப்பா, வாங்க. வாங்க வாங்க. எதுக்குமா அந்த காட்டுக்குள்ள வந்த? வாங்க வாங்க. ஏன்பா, அன்னைக்கு நாகலிங்க பூ எடுத்துட்டு 2 பாம்பு போச்சே, ஒருவேளை அதுல ஒண்ணா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். காலகாலமா நான் காவல் காத்து வச்சிருந்த கோவில் என்ன கோலத்தில் இருக்குன்னு பாத்தியா? எந்த சிலா ரூபத்தை உயிரா நினைச்சு பூஜை செஞ்சனோ, எந்த சிலா ரூபத்துக்காக மனுஷ உருவம் எடுத்தனோ, அந்த சிலையே சேதப்படுத்திட்டு போயிட்டானுங்க.
தன்னை காப்பாத்த நினைச்ச 3 பெண்களை கால சக்கரங்களாக்கி அம்மன் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்துச்சு. படுபாவிங்க அந்த கால சக்கரங்களையே திருடிட்டு போயிட்டாங்க. நான் இருந்தும் நடந்ததை என்னால தடுக்க முடியல. படுபாதகத்தையும் பச்சை துரோகத்தையும் பண்ண அந்த பாவிங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா உன்கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. உனக்கு சின்ன வயசா இருக்கலாம், ஆனா நீ ஒரு அபூர்வமான பிறவி. நீ சக்தி நாகரூபிணி. ரிஷி பத்தினியான நஞ்சுமா தேவி அம்சத்துல பிறந்தவன் நீ. இந்த உலகத்துல நாகத்துக்குன்னு நடக்கிற பூஜை எல்லாம் உனக்குத்தான் நடந்துட்டு இருக்கு. உனக்கு இருக்கிற சக்திக்கு அளவே இல்லை. அந்த நிலைக்கு நீ வர்றதுக்கு நீ நாகக்கன்னியா மனுஷ உருவம் எடுக்கணும். நீ மனுஷ உருவம் எடுக்க விளம்பி வருஷம் வரணும். அதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் உனக்கு சோதனைகள் வரலாம். வருஷ கணக்குல முடங்கி கிடக்கிற மாதிரி கஷ்டம் கூட வரலாம். எதையும் கஷ்டமா நினைச்சிடாத. உன் சக்திக்காக கர்ப்பவாசம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. நாம வணங்குற நம்ம சக்தியும் உன்னை நாகக்கன்னியா வெளியே கொண்டு வரும். நீ நாகக்கன்னியா வெளியே வரும்போது நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்கள ஒருத்தரை கூட விடாம அழிக்கணும். அவங்க வம்சத்துல யாரையுமே பாக்கி வைக்காம நிர்மூலமாக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து கொண்டு போன அந்த கால சக்கரங்களை நீ மறுபடியும் இங்க கொண்டு வந்து வைக்கணும். கால சக்கரங்கள் வெறும் உலோகங்கள் கிடையாது. அம்மனுக்காக தியாகம் பண்ண கன்னி பெண்களோட ஆன்மாக்கள். உன் அம்மாவோட பாதுகாப்புல இருந்த நாக பொக்கிஷம் தெய்வத்தோட காலடியில தான் இருக்கணும். அது எந்த சுயநலவாதிக கையிலையும் இருக்க கூடாது. பாவம் பண்ணவங்களை பழி வாங்கிட்டு இங்க இருந்து கொண்டு போன கால சக்கரங்களை மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து வைப்பேன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு.